Hi viewers, welcome to TAMIL360 TV. தலைமுடி கொட்றத ஸ்டாப் பண்ணி முடி அடர்த்தியா கருப்பா எப்படி வளர வைக்கிறதுன்னு தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் செம்பருத்தி பொடி 2 டீஸ்பூன், மருதாணி பொடி 2 டீஸ்பூன். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். செம்பருத்தி பூவும் மருதாணி இலையும் ஃப்ரெஷ்ஷா கிடைச்சதுன்னா நீங்க அதையே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொடி எல்லாமே நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். செம்பருத்தி பொடி நம்ம தலைமுடிக்கு இயற்கையான கலரை கொடுக்கறதோட மட்டும் இல்லாம முடியை நல்லா சாஃப்டா வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். மருதாணி நம்ம தலைக்கு நல்ல கண்டிஷனரா யூஸ் ஆகும். அதோட மட்டும் இல்லாம முடியை நல்லா கருப்பா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட கத்தாழை சாறு நம்ம ஆட் பண்ணணும். அதுக்காக கத்தாழை ஜெல் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம தலைமுடிக்கு ஏத்த மாதிரி ஜெல் எடுத்துக்கணும். இப்போ இதை அரைச்சு நம்ம சாரை மாத்திக்கலாம். கத்தாழை சாறு ரெடி. இப்போ இந்த கத்தாழை சாறை இந்த பவுடர்ல கலந்துக்கலாம். கத்தாழை சாறை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணிக்கணும். உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிற சக்தி கத்தாழைக்கு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து லெமன் சாறு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். லெமன் சாறு எதுக்கு ஆட் பண்றோம்னா டாண்ட்ரஃப்னால முடி கொட்டுறதை இது கண்ட்ரோல் பண்ணும். அதுக்காக தான். அவ்வளவுதான், பேக் ரெடி. இது ஒரு 10 நிமிஷம் ஊறணும். ஊறினதுக்கு அப்புறமா தலையில அப்ளை பண்ணி காமிக்கிறேன். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை தலையில அப்ளை பண்ணி காமிக்கிறேன். கையில இந்த மாதிரி ஒரு கிளவுஸ் போட்டுட்டு அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா முடி எடுத்து ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கணும். இந்த பேக்க ட்ரை ஹேர் இல்ல ஆயிலி ஹேர் எதுல வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்க அப்ளை பண்ணும்போது நல்லா வேர்ல படுற மாதிரி அப்ளை பண்ணணும். இந்த ஹேர் பேக்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அவ்வளவுதான், அப்ளை பண்ணிட்டேன். இது ஒரு 45 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். 45 மினிட்ஸ் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்க, ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். ஹேர் நல்லா சாஃப்டா இருக்கு. நீங்க நேச்சுரலான செம்பருத்தி இல்லனா மருதாணி இலையை யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அது தலையில திப்பி திப்பியா ஒட்டும். ஆனா அது ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. தலை காஞ்சதுக்கு அப்புறமா தட்டினீங்கன்னா அதெல்லாம் உதிர்ந்துரும். நாம இந்த பேக்க ரெடி பண்றதுக்கு எடுத்துக்கிட்ட பொருள் எல்லாத்தையும் உங்க தலைமுடிக்கு ஏத்த மாதிரி கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். இந்த பேக்க செஞ்சு 2 மணி நேரத்துக்குள்ள யூஸ் பண்ணிடணும். ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. இந்த பேக்க தலைக்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா 45 மினிட்ஸ்ல இருந்து 1 ஹவர்க்குள்ள தலை குளிச்சிடணும். அதுக்கு மேல விட வேண்டாம். இந்த பேக்க 15 டேஸ் ஒன்ஸ் போட்டாலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா வீக்லி ஒன்ஸ் கூட இந்த பேக்க போடலாம். 3 தடவை யூஸ் பண்ணாலே உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். தலைமுடியில ஹேர் நல்லா சாஃப்டாவும் நல்லா திக்காவும் இருக்கிறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். தலைமுடி பிரச்சனை எல்லாத்துக்குமே இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க விரும்புற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. தமிழ்360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.